அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ரஜபாளையத்துலேருந்து. உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவலும் கூட. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸ் கையில் வச்சிட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்புற பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ ஸ்டார்ட் அப்பில் இருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் பற்றின நுணுக்கங்களை ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற மலர் மருந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலர் மருந்துக்கு டெஸ்டிமோனியல் என்னாலேயே என்னோடய சொந்த டெஸ்டிமோனியலே என்னால் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக சிலோ ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லி ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் நான் எடுத்துகிட்டு, ஸோ ஆரம்பத்தில் அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதாகட்டும், நம்ம எந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி போகிறதுல ரொம்ப சிரமம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, விடாமல் தொடர்ந்து அந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த இடத்துலையுமே நான் கிவ் அப் பண்ணலை. ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லார்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் டெய்லி லார்ச் எடுத்துகிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் நான் அப்ரோச் பண்ணும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. இன்னொரு ஒரு விஷயம், நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் நமக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு உதவியாக இருக்க போகிறது ராக் வாட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெமெடி. ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ராக் வாட்டர் பர் டே நான் நைட் மட்டும் ஒரே ஒரு தடவை எடுத்துக்கிட்டேன். பர் டே ஒரு சர்விங், ஒரு இன்டேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லார்ச் பர் டே 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து 30 டேஸ் கண்டினியூஸாக எடுத்த போது எனக்கு இப்போ ஒரு ரொம்ப கிளாரிட்டியும் கிடச்சது. அதே நேரத்தில் என்னோடய 2 பிஸ்னஸையும் என்னால் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போக முடிஞ்சுது. முன்ன ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவோம், பட் அதோட ஈல்டு ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுறோம், பட் அதோட ஈல்டு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கொஞ்சமாக ஒர்க் பண்ணாலே ஈல்டு நிறைய கிடைக்கிறதுக்கான ஒரு காம்பினேஷன் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரடி ஆலோசனை இல்லை தொலைபேசி வாயிலாக ஆலோசனை தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுக்கப்படும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.